என் அன்பான என் உயிர் சொந்தங்களே, கோயில்ல எதுக்கு பலிபீடம் வச்சிருக்காங்க தெரியுமா? உங்க தீய குணங்களை, தீய பழக்கங்களை, தீய எண்ணங்களை, தீய செயல்களை பலியிட்ட பிறகுதான் இறைவனை பார்க்க முடியும். அதற்கப்புறம் தான் இறைவனை பார்க்க முடியும். உங்க பாவத்தை பலியிடணும், உங்க தீய எண்ணங்களை பலியிடணும், உங்க கெட்ட குணங்களை பலியிடணும், உங்க தீய பழக்கங்களை பலியிடணும். பலியிட்ட பிறகுதான் இறைவன் உங்களை வரவேற்பார், இறைவன் உங்களை அழைப்பார். அது வரைக்கும் வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை கண்ணா. கோயிலை உருவாக்கியவன் பேரறிவாளி, பேராற்றல் கொண்டவன், ஆக்கப்பூர்வமாக சிந்தித்தவன். மனிதனை எப்படி நெறிப்படுத்தலாம், அறப்படுத்தலாம், உண்மைப்படுத்தலாம், சத்தியத்தின் வழி எப்படி நடத்தலாம் என்று ஆராய்ந்து கோயில் என்னும் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பினர். எவ்வளவு பெரிய அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் என்று சிந்தித்து பாருங்கள். உன் பாவத்தை அழித்தால்தான் இறைவனிடம் நீ போய் கலக்க முடியும் என்பதற்காக பலிபீட தத்துவத்தை வைத்து காட்டினார்கள். நீ எல்லா அயோக்கியத்தனம் பண்ணுவ, எல்லா பாவமும் செய்வ, கெட்ட எண்ணம், ஊறப்பட்ட கெட்ட எண்ணம், ஊறப்பட்ட தீமையான எண்ணம். நீ கடவுள்கிட்ட போனா உனக்கு தூக்கி முக்திய கொடுத்துருவாரா, வரத்தை கொடுத்துருவாரா, அருளை கொடுத்துருவாரா, ஆசீர்வாதம் செய்துருவாரா? அவன் எவ்வளோ பெரிய பேரறிஞன். கோயிலை கட்டி, வாசலை வைத்து, பலிபீடத்தை வைத்து, கொடிமரத்தை வைத்து, நந்தியை வைத்து, மூலஸ்தானத்தில் இறைவனை வைத்து, எப்பேற்பட்ட அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருபோதும் உங்கள் பாவங்கள் அழியாமல், உங்கள் தீய குணங்கள் அழியாமல், கெட்ட குணங்கள், கெட்ட எண்ணங்கள் அழியாமல் இறைவன் உங்களை ஒருபோதும் வரவேற்பதில்லை, உங்களை அழைப்பதில்லை.